அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் வாங்கின ஃப்ளாட்டை இப்போதைக்கு பன்னிக்கும் மதுமதிக்கும் கொடுத்துட்டு போகிறாரு. மதுமதி ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கும்போது அவளை சமாதானப்படுத்துறதுக்காக, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்குறேன், எனக்கு கூடுதலாக சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் மதுமதி அதில் கடுப்பாயி, நீ என்ன உண்மையாகவே எனக்கு புருஷன் நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் கொடு அப்படின்னு கேட்க, இதில் கடுப்பான பன்னி ஏதோ பெரிய வீட்டு பொண்ணாச்சு, டக்குன்னு கஷ்டத்தில் விழுந்துட்டு அப்படின்னு ஆறுதல் சொன்னால், நீ ஏன் மேலேயே கோவப்படுறியா அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதுமதியோடைய பாட்டி அவளுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நகையை எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக. அந்த நகையை எடுத்துகிட்டு போய் மதுமதி அவருடைய ஃப்ரெண்டோட அண்ணா கிட்ட கொடுக்குறா. அதுக்கப்புறம் மதுமதி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா, இந்த பன்னி ரொம்ப கடுப்பேற்றுறா, என்ன எப்படியாவது அவனை அடக்கி வைக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. மதுமதியோடைய ஃப்ரெண்ட்ஸ் மதுமதியோடைய ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பன்னிக்கு தனியாக ஒரு இடமும் மதுமதிக்கு தனியாக ஒரு இடமும் டேப் போட்டு பிரிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பன்னியோடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்தடிக்கிறா. மதுமதியோடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்தடிக்கிறா. இப்படி பண்ணிட்டு இருக்கையில் அந்த ஃப்ளாட்டே அல்லோகோலம் ஆயிடுது. இதில் கடுப்பான மதுமதி பன்னிக்கிட்ட போயிட்டு, இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸும் வரமாட்டாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸும் வரக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னு ஒரு சமாதானத்துக்கு வராங்க. மதுமதி மேலே இருந்த கோவத்தில் அவங்க அப்பா அவர் வளர்த்துட்டு இருந்த நாய்க்குட்டி ரோட்டில் விட்டுறாங்க. அதை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்த பன்னிக்கு மதுமதி ஃபர்ஸ்ட் டைம் பன்னியை பேர் சொல்லி கூப்பிட்டு பன்னி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இதில் சந்தோஷமான பன்னி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே போயிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் மதுமதி என்னை பேர் சொல்லி கூப்பிட்டா அப்படின்னு ஒரே சந்தோஷமாக குதிச்சுட்டு இருக்கான். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் மதுமதி உக்காண்ட்டு அழுகையில் எவ்வளோன்னு கேட்கல. மதுமதி 2 லட்சம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இப்போதைக்கு 50,000 கட்டணும் அப்படின்னு சொல்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்ட பண்ணி அந்த ஃபைட்டிங் மாஸ்டர் கிட்ட போயிட்டு, எனக்கு அர்ஜென்ட்டாக அட்வான்ஸாக 2 லட்சம் தேவைப்படுது, நீங்கள் என்ன எங்கே குதிக்க சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் எடுத்துகிட்டு போய் 50,000 கட்டிட்டு அவள் காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு மதுமதிக்கு தெரிஞ்ச உடனே அவள் ரொம்ப எமோஷனலாக அவன் மேலே அன்பும் வந்துடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் அன்பாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பன்னி கொண்டுனா மதுமதி தாங்கவே மாட்டா. பன்னியும் அதே மாதிரி மதுமதியும் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டான்.